வணக்கம் நண்பா. தாவேக்கால இணைஞ்ச செங்கோட்டையன் அவர்கள் திருப்பி அவருடைய கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு எதனா போயிருக்காரு. ஸோ அப்படி போகும்போது தாவேக்காவினர் உற்சாக வரவேற்பு குடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஸோ விமான நிலையத்தில நெறைய பேர் வந்து திரண்டு நின்றுருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள வரவேற்கிறதுக்கு. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு அப்படின்ற காரணத்தினால, அவருக்கு வந்து உற்சாக வரவேற்பு குடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்தது எதனா லேட்டா தான் வந்தாரு. ஸோ 4 மணி நேரம் எதனா லேட்டா தான் வந்தாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, துபாய் போயிட்டு அத எதனா சரி பண்ணிட்டு தான் வந்தாங்க. ஸோ 4 மணி நேரம் லேட்டு தான். பட் 4 மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து வரவேற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாரு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ரசிகர்கள் கூட்டம். ஸோ தளபதிக்காக வர கூட்டம் அப்படின்னு சொன்னவங்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரசிகர்களுக்காக வந்த கூட்டம்னா தளபதிக்காக இப்ப வரல. செங்கோட்டையனுக்காக நெறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் தாவேக்காவினர்களுக்கு கூட்டம் வரும். ஸோ இந்த காசு குடுத்து கூட்டம் வர கூட்டம்லாம் கிடையாது. தளபதியோட கூட்டமா தான் இருக்க போகுது. ஸோ வெறித்தனமான சம்பவம் தான் சொல்லணும். ஸோ அப்படி வரும்போது அவர் வந்து நாங்க ரோட் ஷோ பண்ற அளவுக்கு எதனா சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ நெறைய பேர் திரண்டு வந்து கை காமிச்சது இல்லாம அவருக்கு கை குடுத்து துண்டு போட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணி வேற லெவல்ல வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ கோபிச்செட்டிப்பாளையத்துல மட்டும் இவருக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. ஸோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயே வந்து இறங்கும்போதே வேற லெவல்ல வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. தாவேக்காவினர் உற்சாக வரவேற்பு குடுத்து அவர வரவேற்றிருக்காங்க. ஸோ வேற லெவல் சம்பவம் தான் சொல்லணும். ஸோ நேத்து செங்கோட்டையன் அவர்கள் நம்ம கரெக்ட்டான முடிவு தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு மாரி நெனச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்ததுன்னா ஒரு சம்பவம் தான் சொல்லணும். ஸோ இது மட்டும் கிடையாது. ஸோ டிசம்பருக்குள்ள நெறைய பெரிய தலைகள்லாம் நம்ம கட்சியில சேருவாங்க அப்படின்ற மாரி நான் சொல்லியிருக்காரு. ஸோ இத வச்சு பார்க்கும்போது கூட்டணிக்கு நெறைய பேர் வரப்போறாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கை கட்டிட்டு போகாம தொண்டர்களுக்கு வந்து ஒரு உரை வந்து குடுத்திருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ல விஜய் தான் முதலமைச்சர் ஆகப் போறாரு அப்படின்ற மாரி எதனா சொல்லிட்டு, நான் வந்து எம்ஜிஆர் கைய புடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து அம்மா கூட இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து யார் கூட இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, நம்ம தளபதி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி இந்த ஒரு கட்சியில சேர்ந்திருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் குடுங்க அப்படின்ற மாரி எதனா சொல்லிட்டு பேசிட்டு போயிருக்காரு. ஸோ இதான் இப்ப செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ சோசியல் மீடியா வந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணி விட்டாங்க. ஸோ இதனால எனக்கெல்லாம் செங்கோட்டையனா யாருன்னே தெரியாது. ஸோ தளபதி கட்சியில சேர்ந்தது தான் தெரியும். ஸோ இவர் தான் செங்கோட்டையனா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 2 நாள்ல வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டாரு. ஸோ தளபதி வச்சு வெறித்தனமா நெறைய பேர் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதுல இவரும் ஒருத்தரு. வெறித்தனமான ட்ரெண்ட பார்த்துட்டாரு. இவரு பிரஸ் மீட்ல சொன்ன மாரி தான் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு எங்க போனாலும் அவர் காருக்கு வந்துனா ஃபாலோ பண்ணி வீடியோ எடுக்கிறது, அத எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரு எதனா விட மாட்டாங்க. வேற லெவல்ல வந்து வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இவரு இதுவரைக்கும் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு எத்தனையோ வாட்டி போயிருப்பாரு. இந்த மாரி மரியாதை கிடைச்சிருக்குமான்னு கேட்டா எனக்கெல்லாம் டவுட் தான். பட் இது வேற லெவல் மரியாதை தான். ஸோ வெறித்தனமான சம்பவமா பண்ணியிருக்காங்க. ஸோ போனா அவரு வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்தியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து தாவேக்கால இருந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள ஃபாலோ பண்றதெல்லாம் சூப்பர்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அவரு பாக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா ஃபோட்டோ வச்சிருந்ததுக்கு ஏன் அத மாத்த சொல்லலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இத நான் கேட்டேன். பட் ஆனா தாவேக்காவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இதுனா ஜனநாயக கட்சி. ஸோ யார் ஃபோட்டோ வேணா வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இத உடனே மாத்திட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாரா இவன் ஒரு கட்சிக்கு அதுக்குள்ள நான் தாவனா அதுக்குள்ள மாத்திட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாரு. ஸோ இத எடுத்து சோசியல் மீடியாஸ்ல நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப திமுகல இருந்தா கலைஞர் ஃபோட்டோ வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கலைஞர் ஃபோட்டோ வச்சுக்கிற அளவுக்கு எவனாவது இருந்தா வர சொல்லுங்க. கண்டிப்பா எவனும் வச்சுக்க மாட்டான். ஏன்னா அவர பத்தி தெரியும். ஸோ ஜெயலலிதா அம்மாவ பத்தி தெரியும். அண்ட் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியும். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக நெறைய உழைச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிறது தப்பு இல்ல. பட் கருணாநிதி ஃபோட்டோ வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்கள நம்ம ஒரு கண்ணு வச்சு தான் ஆகணும். ஸோ அதனால வச்சுட்டுலாம் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக அதனா கேட்டு வச்சிருக்காங்க அந்த மாதிரி. சரி ஓகே நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காக்கு வந்தது மைனஸா, பிளஸ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பிளஸ் தான். ஸோ எத வச்சு சொல்றேன் அப்படின்னா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழம் தின்னு கொட்டை போட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாரி ஒரு ஆளு. ஸோ இவர்ட்ட இருந்து நம்ம நெறைய அனுபவங்கள கத்துக்கலாம். ஸோ இது எப்படி பண்றது? அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெறைய பேர் வந்து விமர்சனம் வச்சாங்க தாவேக்கா மேல. தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்களாவே இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் தெரியாது அப்படின்னு மாரி சொன்னாங்க. ஸோ இப்ப அதெல்லாம் சொல்லிக் குடுக்கறதுக்கு ஒரு குருவா வந்தோம்னா செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. ஸோ அவருக்கு தெரியும் எல்லாமே. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விதமா பண்ணுவாரு. ஸோ உண்மையாலுமே தாவேக்கா வந்து மக்கள் விரும்பும் கட்சியா வந்து மக்களுக்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இவருக்காக இவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கும்போது இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, தாவேக்காவினர் எங்க போனாலும் கூட்டம் தான். ஸோ வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட அடுத்த மூவ்லாம் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ தாவேக்காவோட அடுத்த மூவ் வந்து வேற லெவல்ல ஒரு ஸ்டெப் வச்சிருக்காங்க. என்னன்றதெல்லாம் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆனது பார்க்கலாம். ஸோ நெறைய பேர் சோசியல் மீடியாஸ்ல பார்த்திருப்பீங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆனதும் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே நண்பா, செங்கோட்டையன் அவர்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல கொடுக்கப்பட்ட வரவேற்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உறுதியா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.